students, இன்னைக்கு நம்ம 11th standard maths chapter 7 exercise 7.2 15th question பார்க்கலாம். ஓகே 15th questionல ரெண்டு subdivision ரெண்டு கொடுத்திருக்காங்க. first one பார்ப்போம். Without expanding evaluate the following determinants. first question expand பண்ணாம அதை evaluate பண்ண சொல்லிருக்காங்க. determinant value 2 3 4 5 6 8 6x 9x 12x ன்னு கொடுத்திருக்காங்க. clear? இந்த மாதிரி வேல்யூ கொடுத்திருக்காங்க. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது. வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியுது காமனா என்ன இருக்குன்னு பார்த்தா இந்த தேர்ட் ரோ இருக்குல்ல அதுல 3x காமன் எடுக்கலாம். ஏன்னா 6 9 12 வந்து 3 டேபிள்ஸ்ல மூவ் ஆகும். அப்ப நம்ம 3x காமனா வெளியே எடுக்கலாம். அப்ப காமனா வெளியே எடுக்கும் போது என்ன ஆகும்? டேக்கிங் ஃப்ரம் சொல்யூஷன் பார்ப்போம். முதல்ல டேக்கிங் 3x common from R3 அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு we get என்ன கிடைக்கும்? ஏன் ஒரு இந்த மேட்ரிக்ஸ் நம்ம ஏன் எடுத்துப்போம். அதை வந்து நம்ம எடுக்கும்போது 3x காமனா எடுக்கும்போது 2 3 4 5 6 8 இங்க இருந்து 3 எடுத்துட்டா இங்க என்ன ஆகும்? நம்மளுக்கு 2 தான் இருக்கும். இங்க 3 தான் இருக்கும். இங்க 4 தான் இருக்கும். இப்போ இந்த டேட்டாவை பார்க்கும்போதே நம்மளுக்கு இந்த R1ம் R3யும் வந்து சிமெட்ரி ஐடென்டிக்கா இருக்கு. ஓகேவா? சென்ஸ் R1 R3 வந்து என்னது? ஐடென்டி இருந்தா என்ன ஆகும்? நம்மளுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன். ஐடென்டி இருந்தா என்ன ஆகும்? 0 ஆயிடும். அப்போ 3x மல்டிப்ளை 0 இந்த டெட்டர்மினன்ட் வேல்யூ ஃபுல்லாவே 0 ஆகும். ஓகேவா? அப்ப 0 ஆகும்போது டோட்டலா இந்த வேல்யூவே 0 ஆயிடுது. இப்போ இதை எவாலுவேட் பண்ணா நம்மளுக்கு 0 கிடைச்சிருக்கு. கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2 பார்ப்போம். சப்டிவிஷன் 2ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா x plus y, y plus z, z plus x, z, x, y, 1, 1, 1. கொஸ்டின் கிளியர் ஆயிட்டோமா? திருப்பி சொல்றேன் பாருங்க. x plus y, y plus a, z plus x, z, x, y, 1, 1, 1 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த வேல்யூ என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம R1 இதுல சொல்யூஷன் பார்ப்போம். வெரி சிம்பிள்மா. இதை எவாலுவேட் தான் பண்ணோம். ப்ரூவ் பண்ண போதில்ல. அதே மாதிரி வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் சொல்லிருக்காங்க. அதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த R1 என்ன பண்ணலாம்? நம்ம R1 பிளஸ் R2 R1ஓட R2 ஆட் பண்றோம். அவ்வளவுதான். அந்த R2 எந்த சேஞ்சும் இல்ல. R3 எந்த சேஞ்சும் இல்ல. அப்ப பாருங்க x பிளஸ் y பிளஸ் z, y பிளஸ் z பிளஸ் x, z பிளஸ் x பிளஸ் y, சாரி y. ஓகேவா? அப்புறமா அந்த செகண்ட் இது R2 நம்ம எதுவுமே பண்ணல. அது அப்படியே தான் எழுத போறோம். 1 1 1. பாருங்க திருப்பி சொல்றேன். R2 வேல்யூவோட R1 வேல்யூவோட R2 வேல்யூவை ஆட் பண்றோம். அவ்வளவுதான். அப்புறம் அதே அப்படியே தான் R2வும் R3யும் அப்படியே தான் எடுத்து எழுதுறோம். கிளியர்? இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நம்ம இந்த x பிளஸ் y பிளஸ் z காமனா வெளியே எடுத்துருவோம். காமனா வெளியே எடுத்துட்டா நம்மளுக்கு என்ன ஆகும்? 1 1 1 z x y 1 1 1. அப்ப பாருங்க இதனுடைய வேல்யூ என்னவாகும்? நான் ஆல்ரெடி சொன்னதுதான். determinant காமனா இருந்தா இங்க R1 R3 since R1 and R3 வந்து ஐடென்டிக்கலா இருந்தாலே என்ன ஆகும்? 0 ஆயிடும். அப்போ இந்த டோட்டல் வேல்யூ என்னவாகும்? 0 ஆயிடும். ஓகேவா? டெட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆகும். ரொம்ப சிம்பிள்மா. ரெண்டு சப்டிவிஷனும் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் 3x காமனா வெளியேற்றோம். இங்க வந்து ஜஸ்ட் R1 பிளஸ் R2 செகண்ட் சப்டிவிஷன்ல ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் காமனா XY Z காமனா எடுத்துரும். அப்ப ஏதாவது ஒரு ரோவோ காலமோ காமனா இருந்தா அது டெஃபினட்டா அந்த டெட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆயிடும். கிளியர்? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.